ஒன்று சொதப்பினாலும் ஒன்று சூப்பராக வந்துருச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வீடியோ எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி வேறு நிறையவே வீட்டில் இருந்துச்சு. சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஊறுகாவும் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட இன்னுமே நிறைய தக்காளி இருக்குது. சரி தக்காளியை வச்சு எதனா ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ரெசிபி வந்து கண்ணில் பட்டுச்சு. எண்ணெய் காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கும்போது ரீஃபில் பண்ண தோணாது. இந்த சமையல் கட்டுக்கு வரும்போது தான் இதெல்லாம் நாடா காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் ரீஃபில் பண்ண வேண்டியது புஷ்ஷுன்னு மூஞ்சிலே கொஞ்சம் அடிச்சுது. கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு தாளித்தோடனே கடுகும் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி வச்சுக்கோங்க. அதுவும் பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது. அதனால் இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மட்டும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 தக்காளி கூட இருக்கட்டும். கூடவே உப்பு, 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3லேருந்து 4 தண்ணியே இதுக்கு ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அப்படியே வந்து விசில் வந்துடும். அப்படியே அந்த குக்கரை இறக்கி வச்சுட்டு அந்த கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 2 கடை கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீஸ் பால் பண்ணேன். இதில் ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து சீஸ் பால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்த பால் ஆகி போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.